அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் தி நோட்டபிள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போதைய சூழலில் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க சமூக நலத்திட்டங்களை எடுத்துக் காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் கொஸ்டின். என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னலாம் இருக்கு, அதுவும் பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசன்ட் டே கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப ரீசெண்டா என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வந்துச்சு சோஷியல் வெல்ஃபேருக்காக, சமூக நலத்துக்காக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்துச்சு, அத நம்ம ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் அப்படின்னா என்னெல்லாம் திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டாச்சு. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எ பாய்னியர் ஸ்டேட் இன் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சமூக நலத்துல ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அவங்க சமீபத்துல பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய நலத்துக்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் ரிப்போர்ட் இருக்கு. சரியா? அதை நம்ம கோட் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் கொஸ்டின்குள்ளேயே வரும். நோட்டபிள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். அதை செக்டார் வைஸா நம்ம பிரிச்சு எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? விடியல் பயணம் அப்படிங்கிறது இருக்கு. ஃப்ரீ பஸ் டிராவல் கொடுக்குறாங்க. ஸ்கீம் அப்ஜெக்டிவ், ஸ்கீம் அப்ஜெக்டிவ், ஸ்கீம் அப்ஜெக்டிவ். அதான் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எழுதுறோம். ஜெண்டர் வெல்ஃபேர் அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பத்தி சொல்ல வராங்க. சரியா? இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பென்ஷன் கொடுக்குறோம். 1500 ரூபாய் கொடுக்குறோம். யாருக்கு? 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதை சொல்றேன். அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசின்னு இந்த மாசம் ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம சொல்றோம். அடுத்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சொல்றோம்? இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது இருக்கு. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? கோவிட்-19க்கு அப்புறமா இருக்கக்கூடிய லேர்னிங் கேப்பை அட்ரஸ் பண்றது. அடுத்தது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தோம். அது எதுக்காக? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, ஆரம்பகால எழுத்தறிவு எண்ணறிவு அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக. சரியா? இந்த மாதிரியான திட்டங்கள் எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்காக இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூத் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்? நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக. கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம் இருக்கு. எதுக்காக? 12வது முடிச்சவங்கள என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத கைட் பண்றதுக்காக நான் முதல்வனுக்கு கீழே இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க. அடுத்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. 1000 ரூபாய் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஓகேல. சரியா? அடுத்தது ஹெல்த் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஹெல்த் டெவலப்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எதுக்காக அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸை கம்மி பண்றதுக்காக. நம்மை காக்கும் 48 திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல் 48 மணி நேரத்துக்கு ஃப்ரீயான ஹெல்த் இது கொடுக்குறாங்க. அதை சொல்றோம். அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின், இப்ப சமீபத்துல வந்த திட்டம் ஜெனரல் பாடி செக்அப் பண்றாங்க. கிட்டத்தட்ட 17 சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்தது பாவர்ட்டி அலிவியேஷன், கனவு இல்லம் திட்டம் சொல்றோம். அது என்ன எதுக்காக அப்படின்னா, ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு பை 2030. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாவர்ட்டி அலிவியேஷன்ல ஹாபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். அயோத்திதாசர் திட்டம் எதுக்காகனா, ஆதி திராவிடர்களுக்காகவும், தொல்குடி திட்டம் பழங்குடியினர்களுக்காகவும் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி திட்டங்களை நம்ம சொல்லலாம். தாயுமானவர் திட்டம் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைலைட் த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் கேட்டிருக்காங்க. ஹைலைட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு 15 ஸ்கீம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அப்ப விடியல் பயணம் இங்க ஒரு 3 திட்டம் வந்திருக்கு. அடுத்ததா இங்க ஒரு 2 5, இங்க ஒரு 3 8, அடுத்ததா இங்க ஒரு 3 11, அடுத்ததா இங்க ஒரு 3 14, இங்கேயே பாத்தீங்கன்னா 15வது திட்டம் வந்துருச்சு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா 2 கொடுத்துருக்கோம். 17 திட்டங்களை கொடுத்துருக்கோம். சரியா? கன்க்ளூஷன்ல தமிழ்நாடு இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் மூலியமா சமூக நீதி அப்படிங்கறத நிலைநாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சா போதும். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். கண்டிப்பா எல்லாருக்குமே அட்டன் பண்ற எல்லாருக்குமே 13க்கும் குறையாம மார்க் போட்டிருப்பாங்க. சரியா? நீங்களும் எழுதி பாருங்க இதே மாதிரியான ஒரு ஆன்சர். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.